தேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, ஜமாஅத்தார்களே, அல்லாஹ்வின் பேருபகாரம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தில் நம்மை பிறக்கச் செய்து முஸ்லிம்களாக, அவனுக்கு பிடித்த அடியார்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவனை பற்றியும் அவனது தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவர்களை பின்பற்றியோர் பற்றியும் பேசக்கூடிய, கேட்கக்கூடிய வாய்ப்பை மீண்டும் ஒரு முறை நமக்கு வழங்கி இருக்கிறார். பேசுகின்ற, கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி, ரமதான் குறித்த சில தகவல்களை உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, ரமதான் துவங்கி 4 நாட்கள் நிறைவை அடைகிறது. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சொல்லனா மகிழ்ச்சியோடு நோன்பு நோற்பதிலேயும் நற்காரியங்கள் செய்வதிலேயும் ஈடுபட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த மாதம் முடிகிற வரை நாம் செய்கிற அமல்களுக்கு எந்த இடையூறும் வந்துவிடாமல் நல்ல அமல்கள் செய்வதற்குரிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் தந்தருள வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே துஆ செய்து, நாம் செய்கின்ற நல்ல அமல்கள் அதிகரிப்பதற்கும் கூலிகளை பன்மடங்காக பெற்று தருவதற்கும் தேவைப்படுகிற சில யுக்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அன்பானவர்களே, ரமலான் மாதம் வந்துவிட்டால் பாவிகளும் கூட பாவங்களை விட்டுவிட்டு அமல்களிலே ஈடுபடக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் நாம் செய்கிற நன்மைகள் பலனற்று போய்விடாமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பன்மடங்கு கூலிகளாக திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை இல்லை என்றால் எந்த அமலும் பலனளிக்காமல் மறுமையில் ஏமாற்றத்தில் சென்று முடிந்துவிடும். எனவே நம்முடைய அமல்களில் சுவை கூட்ட நாம் முயற்சிக்க வேண்டும். நம்முடைய அமல்களில் நமக்கே இன்னும் ஆர்வம் ஏற்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து யோசிக்க வேண்டும். அடுத்தவர்களின் தேவையை கருத்தில் கொள்ளாதவன் உண்மையான மனிதன் கிடையாது என்பார்கள் சமூக ஆர்வலர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அடுத்தவர்களின் தேவையை தனது தேவையாக கருதாதவர் பரிபூர்ண முஃமினாக முடியாது என்று சொல்லுகிறார்கள். இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் திட்டமிடலோடு தான் நடைபெறுகின்றன. இது படைப்பின் இயல்பு. இறைவனை அறிவதற்காகவும் அவனை வணங்குவதற்காகவும் படைக்கப்பட்ட மனிதன் தனது எல்லா காரியங்களையும் திட்டமிடலோடு துவங்கி நடத்த வேண்டும் என்பதை படைத்தவன் பிரியப்படுகிறான். எந்த காரியங்கள் எல்லாம் திட்டமிடாமல் செயல்படுத்தப்படுகிறதோ அது பரிபூர்ண வெற்றியை தராது அல்லது தோல்வியை தரும். பள்ளிக்கால படிப்பை நினைத்து கல்லூரி காலத்தில் நாம் கவலைப்படுவோம். இன்னமும் நன்றாக நாம் படித்திருந்தால் கல்லூரி காலம் நமக்கு லேசாக இருக்கும் என்று கைசேதப்படுவோம். கல்லூரி படிப்பு முடித்த பின் வேலை தேடும் நாட்களில் கல்லூரி காலத்தை நினைத்து நாம் கைசேதப்படுவோம். இன்னமும் கொஞ்சம் நன்றாக படித்திருந்தால் சுலபமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்குமே. திருமணத்திற்கு பின்னுள்ள காலத்தில் திருமணத்திற்கு முன்னுள்ள காலத்தை நினைத்து நாம் வருந்துவோம். மகிழ்ச்சியான காலத்தை இன்னமும் கூட கொஞ்சம் மகிழ்ச்சியாக கொண்டாடி இருக்கலாம் என்று 40 வயதை கடந்தவரிடத்தில் கேட்டால் என் வாலிப காலத்தை நான் இன்னமும் கூட செம்மையாக பயன்படுத்தி இருக்கலாம்
கொஞ்சம் விளையாட்டாக பொடுபோக்காக இருந்து விட்டேன் என்று சொல்வார். மனிதனுடைய வாழ்நாள் முழுக்க இப்படித்தான். ஒரு காலம் சென்றுவிட்ட பிறகு அந்த காலத்தில் திட்டமிடாமல் செயல்பட்ட நிமிடங்கள் எல்லாம் பிற்காலத்தில் நமக்கு வழியை தரும். எனவேதான் அல்லாஹ் எல்லா காரியங்களிலேயும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள் என்பதை நமக்கு பழக்கப்படுத்தி இருக்கிறார். ஒரு நாளைக்கு 5 வேளை கடமை தொழுகை, ஒவ்வொரு நாளும் 5 வேளை நீங்கள் தொழுதால் போதும் என்று அல்லாஹ் கடமையாக்கவில்லை. இன்னென்ன நேரங்களில் தொழுங்கள் என்று நமக்கு பழக்குகிறான். ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுக வேண்டும், உங்களுக்கு வசதிப்படுகின்ற நேரத்தில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று இருந்திருந்தால் நமக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்திருக்கும். பகல் நேரத்தில் வேலை பார்ப்பவர்கள் வேலை முடித்துவிட்டு இரவு வந்து ஒட்டுமொத்தமாக 5 வேளை தொழுது முடித்திருக்கலாம். அல்லது இரவு வேலை பார்ப்பவர்கள் காலையிலேயே 5 வேளை தொழுகைகளையும் முடித்துவிட்டு அவர்கள் தங்களுடைய பணிகளை தொடரலாம். ஆனால் அப்படி அல்லாஹ் கடமையாக்கவில்லை. இன்னென்ன நேரத்தில் இன்னென்ன தொழுகைகளை தொழுங்கள் என்று அல்லாஹ் நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக தொழுகையை நமக்கு ஆக்கியிருப்பதின் சூட்சமங்களில் ஒன்று, ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு முன்பே திட்டமிட்ட பிறகு காரியங்களில் ஈடுபடுவது நமக்கு சுலபமான வெற்றியை தரும். அந்த அடிப்படையில் தான் ரமதான் மாதத்தில் அமல்களை அதிகமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் மேலும் சில திட்டமிடல்களை செய்து கொள்கிற போது அமல்கள் சுவை அதிகமாகும், அல்லாஹ்விடம் கூலி அதிகமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பக்குவப்படுத்திய விதமும் இப்படித்தான் இருந்திருக்கிறது. எனவே இந்த இடத்தில் நமக்கு பெருமானாருடைய வழிகாட்டுதல் திட்டமிடல் என்னவென்றால், உலக காரியங்களில் நீங்கள் அடுத்தவர்களை பார்க்கிற போது உங்களை விட கீழ்மட்டத்தில் இருப்பவர்களை பாருங்கள். மறுமை காரியங்களில் நல்லமல்கள் செய்யும் விஷயத்தில் ஈமான் காரியங்களில் உங்களை விட உயர்ந்த நிலையில் இருப்பவர்களை பாருங்கள் என்று ஒரு உபதேசம் சொல்வார்கள். நாம் பிரபலமாக கேள்விப்படக்கூடிய ஒரு உபதேசம். உலகில் வாழுகிற காலத்தில் மனிதன் தன்னிலை அறிந்து செயல்பட வேண்டும். இப்பொழுது நான் யார், எனது அந்தஸ்து, எனது தகுதி, எனது நிலை என்ன, கடந்த ஆண்டுகளில் எனது நிலை என்ன, தற்போதைய என் நிலை என்ன, எதிர்காலத்தில் என் இலக்கு என்ன, நான் எங்கே சென்றடைய வேண்டும். வியாபாரிகளுக்கு இது சகஜமாக தெரிந்த ஒன்று. வியாபாரத்தை துவக்குகிற போது நமக்கு இருக்க வேண்டிய முதலீட்டின் அளவும் காலம் செல்ல செல்ல நாம் வைத்திருக்கிற இலக்கு, அடுத்த ஆண்டில் இவ்வளவு சம்பாதிக்க வேண்டும், அதற்கு அடுத்த ஆண்டில் லாபத்தின் நிகர அளவு இதைவிட இத்தனை மடங்கு அதிகமாகி இருக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்து வியாபாரம் செய்யக்கூடிய வழமை இங்கு உண்டு. மார்க்க விஷயத்திலும் அப்படித்தான். சென்ற ஆண்டில் எனது ஈமானிய தரம் என்ன, ரமலானுக்கு முன் என் ஈமானிய தரம் என்ன, இந்த ரமலானுக்கு பிறகு என் ஈமானிய தரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் திட்டமிட வேண்டும் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் உலக விஷயங்களில் நீங்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள். அல்லாஹ் எனக்கு சொந்த வீட்டை கொடுத்திருக்கிறான், சொந்த வீடு இல்லாதவர்களை பாருங்கள். அல்லாஹ் எனக்கு சொந்த வீடு கொடுக்கவில்லை, ஆனால் ஒரு 8000-10,000 ரூபாய் வாடகை கட்டும் அளவிற்கு வசதியான வாடகை வீட்டை அல்லாஹ் தந்திருக்கிறான். 3-4 வாடகைக்கு இருப்பவர்களை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். நமக்கு கீழ்த்தரத்தில் உள்ளவர்களை பார்த்து நமது வாழ்க்கையை போதுமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று உலக வாழ்வை நிர்ணயிக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை வாழ்வு குறித்து பேசுகிற போது உங்களை விட உயர்ந்த தரத்தில் இருப்பவர்களை பாருங்கள். நான் 5 வேளை ஃபர்து மட்டும் தொழுகிறேன். எத்தனையோ சகோதரர்கள் ஃபர்தோடு சேர்த்து நஃபில் சுன்னத்துகளையும் அழகாக தொழுகிறார்கள். நான் ஜமாத்தை அடிக்கடி தவற விடும்படி சூழ்நிலையில் இருக்கிறேன். எத்தனையோ சகோதரர்கள் ஒருவேளை ஜமாத் கூட விடாமல் தொழுபவர்கள் இருக்கிறார்கள்.
ரமலான் மாதத்தில் சில நோன்புகள் எனக்கு தவறிவிடுகிறது. சில சகோதரர்கள் 30 நாட்களும் நோன்பு வைக்கக்கூடிய வழமையில் இருக்கிறார்கள். ரமலான் மாதத்தில் ஏத்திகாஃப் இருக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது, ஆனால் இருப்பதில்லை, இருக்க முடிவதில்லை. சில சகோதரர்கள் வருடா வருடம் ஏத்திகாஃப் இருந்து விடுகிறார்கள். நிறைய தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது, ஆனால் என்னை விட எவ்வளவோ தான தர்மங்கள் செய்பவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். மறு உலக விஷயத்தில், மார்க்க காரியங்களில், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிற நல்ல அமல்களை செய்யும் விஷயத்தில் நீங்கள் உங்களை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களை பாருங்கள் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய அமல்களில் ருசி கூட்டுவதற்கு இதுதான் சரியான திட்டமிடல். நாம் நமக்கு கீழ் உள்ளவர்களை பார்த்து கொண்டிருக்க கூடாது. மார்க்க விஷயத்தில் நமக்கு மேல் வசதியாக இருப்பவர்களை கண்டு வியந்து பார்த்து கொண்டிருக்க கூடாது. உலக விஷயத்தில் இந்த பண்பு நம்மிடத்தில் வந்து விடுமானால் நம்முடைய அமல்கள் ருசிகரமானதாக மாறும். இரண்டாவது ஒன்றும் இருக்கிறது. இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் மற்ற முஃமின்களை கவனிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் எப்படி செல்வ செழிப்பாக்கி இருக்கிறான் என்பதை பரிசோதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய உடம்பில சுகர் வந்துவிட்டால், பிரஷர் வந்துவிட்டால் மாதா மாதம் செக்கப் செய்து கொண்டே இருக்கிறோம். அளவை தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் கவனக்குறைவாக இருந்தால் திடீரென்று அதிகமாகிற பொழுது வேறு விளைவுகளை ஏற்படுத்திவிடும். திடீரென்று குறைந்து போகிற போதும் வேறு விளைவுகளை ஏற்படுத்திவிடும். வாழ்க்கையும் அப்படித்தான், ஈமானும் அப்படித்தான். நம்முடைய ஈமானை பரிசோதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்களை. இன்றைய நிலைக்கு உலக அளவில் உள்ள முஸ்லிம்களை நீங்கள் தரம் பிரித்தால் 3ஆக பிரிக்கலாம். முதல் பிரிவினர் பொருளாதாரமும் பாதுகாப்பும் நிறைவாக பெற்று வாழக்கூடிய முஸ்லிம்கள். நீங்கள் அரபு நாடுகளை, வளைகுடா நாடுகளை பார்க்கலாம். மிதமிஞ்சிய பொருளாதாரத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார், பாதுகாப்பை வழங்கி இருக்கிறார். சட்டதிட்டங்களை பின்பற்றும் விஷயத்தில் ஷரியத்துல்லாவே பின்பற்றப்படுகிறது. எந்த விதமான பாதுகாப்பின்மையும் உணராமல் நன்றாக வாழ்கிறார்கள். இரண்டாவது வகை முஸ்லிம்கள் பொருளாதாரத்திலும் பாதுகாப்பிலும் நடுத்தர நிலையில் இருப்பவர்கள். நம்மை போல பெரிய அளவிற்கு சொல்லிக் கொள்ளும்படியான வறுமை நமக்கு இல்லை. ஒரு 30-40 வருடங்களுக்கு முன் இருந்த அளவிற்கு கூட தற்போது வறுமையோ பட்டினியோ பார்க்க முடிவதில்லை. குறைந்தது ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை சாமான்களாவது நமது வீட்டில் ஒரு அறையில் வைக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறார். 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் கிழங்குகளை சாப்பிட்டு காலம் தள்ளிய வரலாறுகள் எல்லாம் நமது முன்னோர்களிடத்தில் கேட்டால் நமக்கு தெரியும். பெரும் அளவிற்கு, நான் சொல்லும் அளவிற்கு சொத்துக்கள் இல்லாவிட்டாலும் கூட அல்லாஹ் வறுமை பட்டினி இல்லாமல் நமது வாழ்க்கையை நகர்த்துகிறான். இன்னொரு புறம் பாதுகாப்பு, அதிலும் நாம் சொல்லிக் கொள்ளும்படியான நிம்மதியான சூழலும் இல்லை. அஞ்சி பயப்பட வேண்டிய அளவிற்கான பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லை. அல்லாஹ் நடுநிலைமையாக நம்மை வைத்திருக்கிறார். மூன்றாவது வகையினர் பாதுகாப்பிலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கிய நிலையில் அடுத்த வேலை அல்லது அடுத்த நாள் உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள். சோமாலியா நாம் கேள்விப்பட்டிருப்போம். வாழ்க்கையில் சில விஷயங்களை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதிலே ஒன்றுதான் சோமாலியா. 2,58,000 மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கக்கூடிய ஒரே நாடு, பசி பட்டினியால். இன்றைக்கு வறுமை அங்கே கோரத்தாண்டவம் ஆடுகிறது. ஒருபுறம் அவர்கள் பசியில் அகப்பட்டிருக்கிறார்கள் என்றால், இன்னொரு புறத்தில் கஸா, சிரியா போன்ற இடங்களில் நடைபெறக்கூடிய காட்சிகளை வலைதளங்களில் வீடியோக்களாக நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. கடந்த மாத சர்வேயிலே 31,000 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 13-14,000 மேற்பட்டவர்கள் சிறுவர்கள், சிறுமியர்கள். 72,000 மேற்பட்டவர்கள் காயமுற்றிருக்கிறார்கள். கைகளை இழந்திருக்கிறார்கள், கால்களை இழந்திருக்கிறார்கள். உடல் உறுப்புகள் சிதைக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள்
மனித நிம்மதியை இழக்கச் செய்கிற அளவிற்கு இருக்கின்றன. 2-3 நாட்களாக அங்கிருந்து வரக்கூடிய காணொளிகளையும் நாம் பார்க்கிறோம். ஒரு இளைஞர் பேசுகிறார், உலக முஸ்லிம்களே, நீங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் எல்லாம் அனுதினம் உயிர் வாழ்வதற்கு போராடி கொண்டிருக்கிறோம் என்று ஆக்ரோஷமாக பேசுகிறார். ஒரு இளம் பெண்ணிடத்தில் பேட்டி கேட்கப்படுகிறது. நேற்று இரவுதான் என்னுடைய குழந்தை குண்டடிப்பட்டு இறந்து போனான் என்று அழுது கொண்டே அவர் சொல்லுகிறார். நாங்கள் என்ன குற்றம் செய்தோம்? உலக முஸ்லிம்கள் ஏன் எங்களை வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று கேட்கிறார். இன்னொரு காணொளியில இஸ்ரேல் இவ்வளவு காலமாக உணவு பொட்டலங்களை தாங்கி வந்த வாகனங்களை கசாவிற்குள் நுழைய விடாமல் தடுத்து வைத்திருந்தது. மனித உரிமை அமைப்புகள், யுனெஸ்கோ, ஐநா எல்லாம் சேர்ந்து மிரட்டி எச்சரிக்கையெல்லாம் விட்டதற்கு பிறகு இப்பொழுது வாகனங்களை உள்ளே விடுகிறார்கள். அந்த உணவு பொட்டலங்களை தூக்கி எறிந்து பெற்றது போக கீழே சிந்திய உணவுகளை, மண்ணோடு மண்ணாக கலந்து போன அந்த சிந்திய உணவுகளை மண்ணோடு இரு கைகளால் அள்ளி அள்ளி தாங்கள் கொண்டு வந்த பைகளிலே சிறுவர்கள் சேமித்து கொண்டு போகிற காட்சி இப்பொழுது வலைதளங்களிலே ரொம்ப பிரபலம். ஒரு பருக்கை உணவு கீழே விழுந்தால் எடுத்து சாப்பிடுவதற்கு ஐயரவுப்படுகிற அளவிற்கு அல்லாஹ் நம்மை வசதியாக வைத்திருக்கிறான். ஒரு கவல உணவு இரு கைகளில் மண்களோடு சேர்த்து அள்ளுகிற போது கால்வாசி தான் அந்த சோறு உணவு, மீதி முக்கால்வாசி மண். ஆனால் அந்த சிறுவன் எடுத்து செல்கிறான். ஏன்? இதை விட்டால் இதுவும் கிடைக்காது. எவ்வளவு தூரம் சிரமத்தில் இருக்கிறார்கள் சகோதரர்களே. அங்குள்ளவர்கள் பேசுகிற போது 2 வழியை உணர முடிகிறது. ஒன்று, அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த விதி, அதை அவர்கள் பொருந்திக் கொள்கிறார்கள். வேதனையின் 2ஆம் பாகம் என்னவென்றால், உலக முஸ்லிம்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஒருவன் அநீதி இழைக்கப்படுகிற போது தனக்கு இழைக்கப்படுகிற அநீதிக்காக அழுவது என்பது இயல்பு. அந்த அநீதி இழைக்கப்படுகிற சமயத்தில் தன் உடன் பிறந்தான் சுற்றத்தான் உதவாமல் வேடிக்கை பார்ப்பது என்பது இழைக்கப்படுகிற அநீதியை விட கொடுமையாகும். இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் உள்ள வாழ்க்கையில் இழைக்கப்படுகிற அநீதிகளையும் மறுக்கப்படுகிற உரிமைகளையும் கண்டு கடக்கிற சாதாரண சாமானியனாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததில்லை. ஆனால் இந்த உம்மத்து அப்படி இருக்கிறது. சரி, நாம் என்னத்தான் செய்ய முடியும்? போருக்கா செல்ல முடியும்? அல்லது அதிகாரத்தில் இருக்கிறோமா? என்ன செய்ய முடியும்? குறைந்தபட்சம் நாம் அவர்களுக்காக துஆ செய்யலாமே. நம்முடைய ரமலானில் நம்முடைய அமல்களின் ருசியை கூட்டுவதற்கு அடுத்தவர்களுடைய தேவையை, சோதனைகளை அறிந்து அவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். குறைந்தபட்ச உதவி. அவர்களுக்காக துஆ செய்வதில் நமக்கு 2 நன்மைகள் இருக்கின்றன. ஒன்று, அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பதற்காக நாம் கவலைப்படுகிறோம். பெருமானார் சொன்னது போல நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாகும். இன்னொன்று, அவர்களுக்கு துஆ செய்வது மூலமாக எனக்கு அல்லாஹ் நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானே, அதற்கு நாம் நன்றி செலுத்துபவர்களாக ஆகும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிற வாசகங்களில் ஒன்று, வகலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் நன்றி செலுத்துபவர்கள் குறைவு என்று சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களில் நன்றி செலுத்துபவர்கள் குறைவு என்று சொல்லவில்லை. மனிதர்களில் நன்றி செலுத்துபவர்கள் குறைவு என்று சொல்லவில்லை. என்னுடைய அடியார்களில் என்று அல்லாஹ் இணைத்து பேசுகிறான். மின் இபாதி, என்னுடைய அடியார்களிலேயே. அப்படி என்றால் என்ன பொருள்? நிறைய வணக்கசாலிகளும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விஷயத்தில் கவனமற்று இருக்கிறார்கள் என்று பொருள். அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறான். என்னுடைய அடியார்கள் எனக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும். நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னக்கும் லஇன் ஷக்கர்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, இன்றைய உலகில் நமது நிலையை கண்டால் மிகச் சிறந்த தரத்தில் அல்லாஹ் நம்மை வைக்காவிட்டாலும் கூட மிக பாதுகாப்பான பொருளாதாரம் நிறைந்த ஒரு நாட்டில், ஒரு மாநிலத்தில் நம்மை அல்லாஹ் வாழ செய்திருக்கிறார். இந்த வாழ்க்கைக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டாமா? எப்போது நாம் நம்முடைய வாழ்க்கையை நன்றி உள்ளதாக மாற்றுகிறோமோ அப்போது அமல்களில் சுவை கூடிக்கொண்டே போகும். இறுதியாக அமல்களில் ருசி கூடுவதற்கு அமல் செய்வது சுலபம், அந்த செய்த அமலின் கூலியை சேமித்து வைப்பது சிரமம்.
இன்றைக்கு பல முஸ்லிம்கள் அமல்கள் செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் செய்த அமலுக்கான கூலியை சேமித்து வைக்கும் விஷயத்தில் தவறிழைத்து விடுகிறோம். ஒரு உதாரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் நோன்பு வைப்பதாக நியத் செய்துவிட்டு கோல் பேசுவது, புறம் பேசுவது, பொய் சத்தியம் செய்வது என்று பொதுபோக்காக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் கிடையாது. நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் எது எது என்று நமக்கு தெரியும். நோன்பை முறிக்கிற காரியங்களில் சொல்லப்படுவதை விட இது சற்றே கடினமான வார்த்தை என்கிறார்கள் முஹத்திஸ்கள். ஏனென்றால் நோன்பு வைத்திருப்பவர் வேண்டுமென்றே உணவு உட்கொண்டால் நோன்பு முறியும். அப்படிதான் வாசகம் வருது. நோன்பு வைத்திருப்பவர் வேண்டுமென்றே தண்ணீர் குடித்தால் நோன்பு முறியும். நோன்பு வைத்திருப்பவர் வேண்டுமென்றே உடலுறவு கொண்டால் நோன்பு முறியும். ஆனா இந்த ஹதீஸ்ல எப்படி சொல்றாங்க, நோன்பு வைத்திருப்பவர் புறம் பேசினால், கோல் பேசினால் அவர் நோன்பில் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை என்று இல்லை, அவர் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா அதை ஒரு நோன்பாவே கருதல என்று அர்த்தம். அவ்வளவு மோசமாக எச்சரிக்கப்பட்ட பெரும் பாவங்களை இன்றைக்கு நாம் செய்வதிலே கவனக்குறைவானவர்களாக இருக்கிறோம். தெரியாமல் எல்லாம் இல்லை. பொய் பேசுவதிலோ, புறம் பேசுவதிலோ, தேவையில்லாத பித்னாக்களை பேசுவதிலோ, அதை பற்றி கூறப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கைகள் விஷயத்தில் நமக்கு தெரியாததெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் வாழ்க்கையோடு பழகிவிட்டவர், இயல்பாகவே நாம் அப்படி பழகி இருக்கிறோம். அடுத்தவர்களை குறை சொல்வது அல்லது நிர்வாகங்களை குறை சொல்வது, ஆளுங்களை குறை சொல்வது, எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் யாராவது சாலையில் செல்வதை பார்த்தால் அவர்களை பற்றி கூட குறை பேசுவது சகஜமானவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ரமலான் மாதத்தில் ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகிறது. எங்களுடைய மஹல்லாவில் ஒரு இளைஞர் கேட்டார், ரமலான் மாதத்தில் ஷைத்தான்களுக்கு எல்லாம் விலங்கிடப்படுகிறது என்றால் ரமலான் மாதத்திலும் பாவம் செய்கிறோமே, ரமலானுக்கு முந்தி செய்யக்கூடிய பாவங்கள் ரமலானுடைய மாதத்திலேயும் நாம் செய்கிறோமே, அப்படி என்றால் ஷைத்தானுக்கு விலங்கிட்டு என்ன பயன்? அதற்கு விளக்கம் என்னவென்றால், ரமலான் மாதத்தில் ஷைத்தான் விலங்கிடப்படுவது உண்மை, அப்படியும் நாம் பாவம் செய்கிறோம் என்றால் ரமலான் மாதத்திற்கு முன்னால் ஷைத்தானோடு நாம் கொண்டிருந்த நட்பு அவ்வளவு ஆழமானது. ஷைத்தானோடு நமக்கு இருக்கிற தொடர்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது போல, இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தம், ரத்தம் ஓடுகிற இடங்களில் எல்லாம் ஷைத்தான் ஓடுகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற மாதங்களில் நாம் கொண்டிருக்கிற பொழுவோக்கின் வெளிப்பாடுதான் ரமலான் மாதத்திலும் ஏற்படும். இதை தவிர்க்க முடியாதா? நிச்சயமாக முடியும். எப்படி முடியும்? ரமலான் மாத அமல்களை எப்படி நாம் ருசிகரமாக அதிகம் செய்யக்கூடிய அமல்களாக, அதிக லயிப்போடு நாம் செய்யக்கூடிய அமல்களாக எப்ப மாற்ற முயற்சி செய்கிறோமோ அப்பொழுது நம்முடைய அமல்களில் இருந்து ஷைத்தான் விரண்டோடி விடுகிறான். அன்பிற்குரியவர்களே, புனிதமான மாதம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை குறித்து சொல்லி இருக்கிற சிறப்புகளை கடந்த வாரங்கள் சொல்லப்பட்டிருக்கும். நாம் அடிக்கடி பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த மாதத்தை நாம் தவற விட்டு விடக்கூடாது. உங்களுடைய கைகளில் 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்படுகிறது. ஒரு நாள் மட்டும், இன்று மாலையிலிருந்து நாளை மாலை வரை இதை நீ பத்திரமாக வைத்திருந்தால் போதும். அப்படி வைத்திருந்தால் இந்த பணம் உன்னுடையது என்று உங்களுக்கு ஒரு சலுகை தரப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த ஒரு நாள் எவ்வளவு பேணுதலாக இருக்கும். நண்பன் டீ சாப்பிட கூட்டா போயிடுவோமா பணத்தை வச்சுட்டு? இல்ல வேறு இடங்களுக்கு எங்கேயாவது போயிடுவோமா? அல்லது வீட்டில இருந்து மனைவியே கூப்பிட்டாலும் வேற இடங்களுக்கு போயிடுவோமா? ஒரே ஒரு நாள் என்னுடைய எல்லா கவனமும் இதன் மீது இருக்க வேண்டும் என்று நாம் இருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட அந்த நிலைதான்.
ஒரு மாதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த ஒரு மாதம் நீங்கள் பேருதலாக நீங்கள் வாழ்ந்து விடுவீர்களே, ஆனால் சொல்லலாம் கூலிகளை அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறார். எல்லா கூலிகளும் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஒரு மாதம் நீங்கள் பேருதலாக இருங்கள். அடுத்து வரக்கூடிய மாதங்களில் நிச்சயம் பேருதல் உள்ளவர்களாக அல்லாஹ் உங்களை மாற்றுவான். பிறகு வாழ்க்கையே உங்களுக்கு சுபிச்சம் பெறும். உலகம் உங்களுக்கு செல்வ செழிப்பாக கிடைக்கும். கபருடைய வாழ்க்கை செழிப்பாகும், மாஷரின் வாழ்க்கை செழிப்பாகும். நாளை மறுமையில் கிடைக்க வேண்டிய அத்தனைகளும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று என்ன? இந்த ரமதான் மாதத்தை கண்ணியமாக பேணுதலோடு பார்த்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதம் முடிகிற வரை நான் அமல்கள் விஷயத்தில் பொறுப்போக்காக இருக்க மாட்டேன். அமல்களை செய்வதோடு அடுத்தவர்கள் விஷயத்திலோ தேவையில்லாத விஷயங்களிலோ கவனம் செலுத்த மாட்டேன். இந்த இரண்டும் இருந்தால் நிச்சயமாக நமது வாழ்க்கை இந்த ரமதான் முதல் திருப்பு முனை அடையும் என்பதிலே சந்தேகம் இல்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் அத்தகைய உயர்ந்த அடியார்களுடைய பட்டியலில் நம் அனைவரையும் இணைத்து அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.